கோணங்களுக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். சமீப காலத்தில், குறிப்பாக இந்த நவீன யுகத்தில் கருத்து சுதந்திரத்தினுடைய உச்சமாக பார்க்கக்கூடிய அம்சம் சமூக வலைதளங்கள். சமூக வலைதளங்களில் பல்வேறு சுதந்திரமான கருத்துக்களை மக்கள் பதிந்து வருகின்றார்கள். அதன் மூலமாக பல்வேறு விஷயங்களை சாதித்து வரக்கூடிய ஒரு நிலையிலும் கூட எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய எதிர் விளைவுகளைப் போலதான் சமூக வலைதளங்களிலும் பல்வேறு சாதாரணமான போலியான செய்திகளும் தகவல்களும் பரப்பப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன. இது குறித்து தான் இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் அலச இருக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்பாக முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்ள முடியும் என்ற நன்மை சமூக வலைத்தளங்களினால் சாத்தியப்பட்டாலும் தவறான தகவல்களை பரப்புவதிலும் அவை முன்னிலை பெற்று விடுகின்றன. குறிப்பாக புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் தருணங்களில் சமூக வலைதளங்களின் வாயிலாக வதந்திகள் பரப்பப்படுவது தொடர் நிகழ்வாகவே மாறி வருகிறது. சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவுவதற்கு வாய்ப்பாக அனைவரின் கைக்குள்ளும் அடங்கிவிட்ட உலகமாய் உருவெடுத்துள்ள செல்போன்கள் அமைந்து விடுகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் ஏரியின் கரை உடைந்து விட்டதாக வாட்ஸ்அப்பில் வெள்ள பாதிப்பு சார்ந்த தகவல்கள் கடந்த சில நாட்களாக தீவிரமாக பரவின. திண்டிவனம் சென்னைக்கு இடையிலான சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் தகவல்கள் உலா வந்தன. இதேபோல் ஸ்ரீபெரும்புதூர் ஏரியின் கரை உடைந்து பாலாற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு ஆபத்து எனவும் வதந்திகள் வெளிவந்தன. இத்தகைய பொய்யான தகவல்கள் மக்களை தேவையற்ற அச்சத்திற்கு உள்ளாக்கி அலைகழிக்கின்றன. இது மட்டுமல்ல, இதுபோன்ற போலியான தகவல்கள் அரசு துறை அதிகாரிகளுக்கும் தொந்தரவு தரக்கூடியதாக அமைகின்றன என்று கூறப்படுகிறது. தகவல்களின் உண்மைத்தன்மை குறித்து உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் அவற்றை சமூக வலைத்தளங்களில் பகிர்வது தவறான அணுகுமுறை என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இந்நிலையில் பொறுப்பற்ற முறையில் சமூக வலைத்தளங்களில் இத்தகைய வதந்திகளை பரவ விடுபவர்களை தண்டிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அலசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் சைபர் சொசைட்டியைச் சேர்ந்த அதனுடைய முன்னாள் தலைவர், சேர்மன் திரு ராஜேந்திரன் அவர்கள். உங்களை வரவேற்கின்றேன். அதே போல இணையத்தில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற இணைய பயன்பாட்டாளர் திரு உமா மகேஸ்வரன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்களுக்கும் வணக்கம், வரவேற்கின்றேன். உமா மகேஸ்வரன், நான் உங்களிடம் இருந்து தொடங்குகின்றேன். ஒரு சமூக வலைதளம் என்பது இன்றைய காலத்தில் ஒரு கருத்து சுதந்திரத்தினுடைய உச்சநிலையாக பார்க்கப்படுகின்றது. அது குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து தொடர்ந்து அலசலாம். இல்லை, இப்போது ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நியூஸ் ஃபீட் வந்து சமூக வலைதளங்கள்லேருந்து செய்தி சேனல்களுக்கும், செய்தி சேனல்லேருந்து சமூக வலைதளத்துக்கான அந்த இன்ட்ராக்ஷன் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னும்பொழுது எந்த பதியப்படும் கருத்து எதுவாக இருந்தாலும் இதனுடைய வேல்யூன்றது வந்து சும்மா ஏதோ ஒரு சாதாரணமான தகவல், இது வந்து ஒரு நெக்லெக்ட் பண்ணக்கூடிய தகவல் அப்படின்ற மாதிரி இல்லாமல் என்ன எழுதினாலும் வந்து அதற்கான ஒரு வேல்யூன்றது முந்திருந்த காலகட்டங்களை விட இப்போ வந்து அது அதிகமாக இருக்குது. அதனால் என்ன எழுதுகிறோம், என்ன பயன்படுத்துகிறோம், எந்தெந்த மாதிரியான தகவல்களை பரப்புகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வகிக்குது. முந்திருந்த காலத்தில் வந்து ஒரு செய்தி சேனலையோ இல்லை ஒரு அரசாங்கத்தின் மூலமாக வர அறிவிப்புகள் மட்டுமே தான் வந்து பிரதானம் நம்பிக்கிட்டு இருந்த காலம் போய் தற்போது சமூக வலைதளங்களில் வந்து என்ன சொல்லப்படுதோ அது வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்றதுக்கு நிகரான உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் நம்ப அளவுக்கு வந்து செய்திகளோட முக்கியத்துவம் இன்று இருக்கு. ஆக இன்றைய நிலையை பொறுத்தளவு நம்பகமான செய்திகள் என்பதனுடைய வீரியம் அல்லது அதனுடைய பரம்பல் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. அதற்கு சமூக வலைதளங்கள் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. திரு ராஜேந்திரன், உங்களிடம் நான் கேட்க விளைவது, இப்படியான ஒரு சூழ்நிலை, அது சமூக வலைதளங்களினுடைய ஆதிக்கம் கருத்து சுதந்திரத்திலாகட்டும் அல்லது தகவல்களை எளிதாக பரப்புவதிலாகட்டும் இன்று மிகப்பெரிய அளவில் அதனுடைய இடத்தை பிடித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் சமூக வலைதளங்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை குறித்த உங்களுடைய பார்வை? இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களுக்கு பொறுப்பற்ற தன்மை மிகவும் அதிகமாக ஆகிவிட்டது. பொறுப்பற்ற தன்மை எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருந்தது. அது சென்ற ஆண்டு கூட இருந்தது, எப்போவுமே இருந்துகிட்டு இருந்தது. அந்த பொறுப்பற்ற தன்மையை தண்டிப்பதற்காக செக்ஷன் 66ஏங்கிற ஒரு ஐடி ஆக்டில் பவர்ஃபுல்லான ஒரு செக்ஷன் இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் முன்ன ஒருத்தர் நானே சொல்லியிருக்கேன். அந்த செக்ஷனை நாம் இழந்து விட்டோம் என்பது. இப்பொழுது இது போன்ற ஒரு பவர்ஃபுல்லான செக்ஷனை இழந்து விட்டோம் என்று ஊடகங்களும் சரி, சட்ட வல்லுநர்களும் சரி, அந்த தீர்ப்பை கொடுத்த ஜட்ஜு கூட சரி கண்டிப்பாக வருந்துவார். ஏன்னா பொறுப்பற்ற தன்மையால் ஒரு பொறுப்பற்ற செய்தியை பொய் என்று தெரிந்து கொண்டே ஒரு செய்தியை பரப்பும் பொழுது அதை பிடிப்பதற்கு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. பிடித்த பிறகு சட்ட ரீதியான இஷ்யூவும் இருக்குது, டெக்னாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அந்த சட்டப்பிரிவு 66A என்னென்ன அதில் முக்கிய அம்சங்களாக இருந்தது என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது தற்பொழுது நாம் இழந்துவிட்ட அல்லது அந்த சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட ஒரு சட்டம் 66A, அது குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப சட்டம் என்றே வழங்கப்பட்டது. 2000 ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. வேண்டுமென்றே சங்கடப்படுத்தும் வகையில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவது
அதன் மூலமாக தடுக்க முடியும். அது குற்ற செயல் என்று அதன் மூலமாக வரையறுக்கப்பட்டது. குற்ற நோக்கத்துடன் மனதை புண்படுத்தும் வகையில் தகவல்களை, அதாவது ஒருவரினுடைய அல்லது ஒரு சமூகத்தினுடைய அல்லது ஒரு இனத்தினுடைய மனதை புண்படுத்தக்கூடிய தகவல்களை பரப்புவதும் குற்றச் செயலாக இந்த சட்டத்தின் மூலம் வரையறுக்கப்பட்டது. பகை, வெறுப்புணர்வு மற்றும் தவறான நோக்கத்துடன் தகவல்களை பரப்புவது அல்லது குற்ற செயல்களை தூண்டும் விதமாக தகவல்களை பரப்புவது எல்லாம் இதன் மூலமாக தவறு என குற்றச் செயல் எனவே வரையறுக்கப்பட்டது. ஏமாற்றும் வகையில், சங்கடம் ஏற்படுத்தும் வகையில் மற்றவர்களுக்கு மின்னஞ்சல் அல்லது எந்த வகையிலான மின்னணு சாதனங்களினுடைய வடிவத்தில் எந்த விதமான தகவல்களை அனுப்புவது கூட இதன் மூலமாக தவறு என சுட்டிக்காட்டப்பட்டது. அது குற்றச் செயலாக வரையறுக்கப்பட்டது. 2 முதல் 3 ஆண்டு தண்டனை மற்றும் அபராதம் இதன் மூலமாக விதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த சட்டப்பிரிவு தான் நீக்கப்பட்டது. ஆனால் இந்த சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பொழுது அது கருத்து சுதந்திரத்திற்கான ஒரு வழிகோல், ஒரு ஆதாரமாக கிடைத்தது என்றே சொல்லப்பட்டது. ஆனால் இந்த சட்டம் இருந்த பொழுது, உமா மகேஸ்வரன், இருந்த பொழுதும் பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டு கொண்டுதான் இருந்தது. பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து அல்லது போலி தகவல்கள் கூட இருந்தது. இந்த சட்டம் நீக்கப்பட்ட பிறகு அல்லது இந்த சட்டம் இருந்த பொழுது எந்த மாதிரியான இந்த இடமாற்றத்தை, இந்த முரணை எப்படி பார்க்குறது? அதாவது இப்போது அந்த சட்டம் நிலுவையில் இருந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் தாக்குதல்கள் இல்லை தனிநபர் பற்றின விஷயங்கள் வந்து பரப்புதல் வந்து ஓரளவு கட்டுக்குள் இருந்ததுன்றதை வந்து ஒப்புக்கொள்ள தான் வேணும். பட் இது நீக்கினதுனால வந்து இப்போ ஏறிடுச்சா இறங்கிருச்சான்றதை விட இட்ஸ் மோர் அபவுட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சட்டம் இருக்கிறதுனால நான் வந்து இதை நான் செய்ய மாட்டேன், இது இல்லாதனால நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இட்ஸ் அபவுட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம பரப்பும் தன்மை, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு சே சம்திங். எனக்கான அந்த ஸ்பாட்லைட் என்ன, எனக்கான லைம்லைட் என்ன, நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் தங்களையுமே அறியாமல் அவங்க வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இது இந்த 66A சட்டப்பிரிவுக்கு முன்பு இருந்த நிலையை அதை தாண்டி தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை, அதாவது 66A பிரிவு நீக்கப்பட்ட பிறகு இதனுடைய வீரியம் அதிகரித்து விட்டதா? கண்டிப்பாக வதந்திகள்ன்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து யார் கட்டுக்க வந்து நம்மளை கேட்க ஆள் கிடையாது. என்ன வேணால் சொல்லலாம். இல்லாட்டி ஒரு அப்பாலஜி இஷ்யூ பண்ணுற சமயத்தில் நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன்னு சொன்னாலுமே வந்து இது அதை பற்றின வந்து ஒரு செக் அப்படின்றது வந்து எதுவுமே இல்லைன்னும் பொழுது இதுக்கான வந்து ஒரு பெருக்கம் வந்து கண்டிப்பாக இருக்குதுன்றது. ஆக ஏதாவது ஒரு கட்டுப்பாடு அல்லது ஏதாவது ஒரு கடிவாளம் என்பது சமூக வலைதளங்களுக்கும் தேவைப்படுது. இல்லை, எல்லா விஷயத்துக்கும் தேவைன்றல. அட்லீஸ்ட் வந்து இந்த பேரிடர் நேரங்களில் வந்து இந்தந்த விஷயங்களை இது செய்யக்கூடாது, இன்னென்ன விஷயங்கள் இவங்க தான் சொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு கட்டுப்பாடு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பொதுவாகவே வந்து தகவல் பரப்புறவங்க எல்லாருமே வதந்திகள் பரப்புறதில்ல. நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன், முழிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு உதவுங்கன்னு வந்து SOS சேவ் அவர் சோல்ஸ் மெசேஜ் அனுப்புகிறவங்களுக்கும் வந்து பயன்பட்டுக்கிட்டே இருக்குன்னும் பொழுது எல்லாத்தையுமே வந்து வதந்திகள், எல்லாமே வந்து போலியான தகவல்னு நம்ம வரையறுத்தர முடியாது. தப்பான தகவல் இந்த பேரிடர் காலங்களில் மட்டும் பரப்புவதற்கு வந்து ஒரு செக் இருந்தால் கண்டிப்பாக நல்லா. நிச்சயமா இந்த நிலையில் ஒரு விஷயத்தை கூட குறிப்பிட விரும்புகிறேன். இந்தியாவை பொறுத்தளவு, இந்தியாவில் நடந்த சம்பவம் தான். ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களால் துன்புறுத்தப்படுவது அல்லது அந்த இளைஞர்களால் ஆபத்து என்று தெரிந்தவுடன் தன்னுடைய மொபைல் மூலமாக அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு. உடனே அவர் அதை ட்விட்டரில் போட்டு அது பரவி அடுத்த ரயில் நிலையத்திலேயே போலீசார் வந்து அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணக்கூடிய நிலை. காரணம், ட்விட்டரில் அது மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாகி இருந்தது. இது இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் தான். இப்படியான சூழலும் இருக்கின்றது, நல்ல விஷயங்களும் இருக்கின்றது. ஆனால் அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் போலியாக பரப்பப்படுவது அல்லது ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவது என்பதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. இந்த 66 பிரிவு பிரிவு நீக்கப்பட்ட பிறகு இதனுடைய வீரியம் என்பது அதிகரித்து விட்டதா? அதாவது ஒரு கடிவாளம் என்பது இங்கு தேவைப்படக்கூடிய அவசியம் இருக்கின்றதா திருராஜேந்திரன்? கண்டிப்பாக 66 நீக்கப்பட்ட போது இதே சேனலில் 0 ஹவரில் அப்பயே நான் தெளிவாக கூறுகிறேன். அதாவது மிகச்சிறந்த பலம் வாய்ந்த ஒரு ஆயுதத்தை நாம் இழந்து விட்டோம். அதை வந்து பாதுகாப்பதற்கான தெம்பும் திராணியும் இருந்து கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, மத்திய சர்க்காரும் சரி, வக்கீல்களும் சரி இழந்து விட்டோம் என்று கூறினது. கண்டிப்பாக வீரத்தை இழந்து விட்டோம். ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் 505 எல்லாருக்கும் 153 சில செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்ப்ரெட்டிங் ரூமர்னு இருக்குது. அதாவது வதந்திகளை இது பண்ணும் பொழுது அது தடுக்கக்கூடிய சட்டம்னு இருக்குது. பட் இது கொஞ்சம் ரவுண்ட் அபவுட் மேனர். அதாவது எப்பேற்பட்ட வதந்தி, இந்த வதந்தியால் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படுத்தின, அது தெரிந்து கொண்டு நீ செய்தாயா, இந்த பின்விளைவு உனக்கு தெரியுமாங்கிற பற்பல கேள்விகள். இது டிஃபரன்ஸ் சிம்பிளா இருந்தது. அந்த கேள்விகள் சமூக வலைதளத்தில் நான் இயங்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்ற பட்சத்தில் ஒரு விஷயம் எனக்கு வருகின்றது அல்லது என்னுடைய வாளில் காட்டுகின்றது அல்லது எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக வருகின்றது ஒரு விஷயம், அது உண்மை அல்லது போலி என்பதை நான் எந்த அடிப்படையில் அறிந்து கொண்ட பிறகு மற்றவர்களுக்கு அனுப்ப வேண்டுமா அல்லது மற்றவர்களுக்கு அனுப்புவதன் மூலமாகவே உண்மை தெரிந்துவிடும் என்ற நம்பிக்கையில் கூட அனுப்பலாம்? அது உண்மை அல்லது போலியாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வந்தால் அதை கண்டிப்பாக அனுப்பக்கூடாது.
தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை 66A இல்லைன்றதால இப்போ எந்த கடிவாளம் இல்லை, எதை வேணால் நான் போடலாம். இப்போ வந்து கிராஸ்லி அஃபென்சிவ், நீங்கள் இந்த செக்ஷனுடைய தமிழ் வேர்டிங்ஸ் கிளியராக போட்டிருந்தீங்க இல்லையா, பொய் என்று தெரிந்து கொண்டு அல்லது பிறர் மனதை துன்புறுத்தக்கூடிய, பிறரை புண்படுத்தக்கூடிய, இது மாதிரி இருந்தால் அந்த செக்ஷன் இல்லையே ஒழிய அந்த செக்ஷனுக்கான கரஸ்பாண்டிங்காக இந்தியன் பீனல் கோடில் இருக்கின்றது. அதனால் இப்பொழுது கூட ஒரு தகவல் பொய் என்று தெரிந்தாலோ அல்லது ஒரு ரூமர் வதந்தி என்று தெரிந்தாலோ, இந்த வதந்தியை நான் பரப்பினால் இதன் மூலமாக பெரிய ஒரு சோஷியல் டிஸ்ஹார்மனி, ஒரு சமூக ஊறு விளையக்கூடும் என்று தெரிந்தாலும் அதை கண்டிப்பாக நான் பரப்பத்தான் கூடாது. சமூக வலைதளங்களின் மூலமாக தான் கிட்டத்தட்ட 50% அளவிற்கு உடனடியாக செய்திகள் கிடைக்கின்றது. எல்லாத்துக்கும் உண்மையான செய்திகள் உடனடியாக 50% அளவிற்கு தற்பொழுது சமூக வலைதளங்களின் மூலமாக தான் கிடைக்கின்றது. அதே நேரம் போலியான அல்லது வதந்திகள் 49% அளவிற்கு தற்காலத்தில் பரப்பப்படுகின்றது. கிட்டத்தட்ட இரண்டுமே சரிபாதி அளவில் தான் இருக்கின்றது என்ற பட்சத்தில் நான் இதில் எதை உண்மை என்று எப்படி நம்புவது, எந்த அடிப்படையில் இதை நம்புவது? திருமாமல் ரிலேபிலிட்டி ஃபேக்டர் ஒன்று. அதாவது இப்போது நியூஸ் சொல்கிற ஏஜென்சிஸு இப்போது நிறையா பக்கங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு பக்கங்கள், அந்த ஒரு ப்ளூ டிக் இருக்கிற மாதிரியான ஒரு வெரிஃபைடு பக்கங்கள். அதாவது இது வந்து ஒரு அத்தன்டிக் பேஜ் தான், இது யாரோ என்னவோ நடத்தலை, இன்னென்னார் இதை நடத்து வராங்க அப்படின்ற ஒரு அத்தன்டிகேஷன் இருக்குன்னும் பொழுது அதுலேருந்து வர்ற நியூஸோட ரிலேபிலிட்டியை நம்ம நம்பலாம். அட் த சேம் டைம் இப்போது அந்த நேரத்தில் வந்து இவங்க இப்போ பொதுவாக ஒருத்தர் இப்போ நியூஸ் ஏஜென்சி சம்மந்தப்படாத ஆள் யாரோ ஒருத்தர் XRY எனக்கு இங்கே பிரச்சனையில் இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ தாத்ரி லிஞ்சிங் இருக்கட்டும், வேறு ஏதாவது இவங்க இன்னார் அடிக்கிறாங்கன்ற வீடியோவாக இருக்கட்டும், அது வந்து நியூஸ் ஏஜென்சிஸ் ரிப்போர்ட் பண்ணல, யாரோ ஒரு தனிநபர் எங்கேயோ நடக்கிற ஒரு பிரச்சனையை வந்து ரிப்போர்ட் பண்ணுறது மூலயமா தான் வந்து இட் இஸ் அ மாரல் கால். அது வந்து அந்த சமயத்தில் வந்து இதை நம்பலாமா வேணாமா, இதனுடைய ஸ்திரத்தன்மை, இதனோட உண்மைத்தன்மைன்றது வந்து அந்த இடத்துல வந்து இண்டிவிஜுவல்ஸ் கால். அது இன்னென்னார் கரெக்டாக நியூஸ் கொடுப்பாங்க, இதை நம்ம நம்பி பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நிறையா சமயம் வந்து அத்தன்டிக் சேனல்ஸ் கொடுக்குற நியூஸ்மே வந்து மாறி போயிட்டு இருக்கு. நீங்கள் குறிப்பிடுவது உண்மைதான்.